அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் சிடிசிடி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கிட்ட அடிக்கடிக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதற்கான பதில்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஒரு 20 கேள்விகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் பிடிஎஃப் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ எப்படி வந்து அவங்க வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணி ஓகேங்களா போஸ்டர்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து குரூப் எக்ஸாம், ஸோ குரூப் 1 எக்ஸாம்ஸ்னால் அதில் வந்து பர்டிகுலர் போஸ்டர்ஸ்லாம் என்ன ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் குரூப் 1, 2 இந்த மாதிரி வந்து குரூப் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் வந்து எப்படிலாம் வந்து அவங்க எந்த விதத்தில் வந்து அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்னால் வந்து எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 போஸ்டிங்ஸ்னால் எத்தனை பேர் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த கொஷின்ஸில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸாம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், எக்ஸாமுக்கு அப்புறம் எப்படி பண்ணுறோம் ஓகேங்களா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட இன்ஃபர்மேஷன் எங்கே நீங்கள் கேதர் பண்ணணும் ஓகேங்களா, ரிசல்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும், டென்டேட்டிவ் கீ எங்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கேண்டிடேட்ஸ்க்கான ரைட்ஸ் என்னென்னலாம் இருக்குது எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்ற ரூல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்க அவங்க எண்ணங்கள் வந்து தோன்றுதோ அது அனைத்து கேள்விகளும் வந்து நம்ம இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறை வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வடிவத்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் கொஷினே பார்த்திங்கன்னா வந்து இஸ் டிஎன்பிசி அண்ட் இண்டிபெண்டன்ட் பாடியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் பாடினா ஒன்றும் இல்லை ஓகேங்களா. இது இப்போ இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடினா சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்பு தான் ஒரு அமைப்பு ஓகேங்களா. ஸோ இந்த டிஎன்பிசின்றது எந்த இதுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகேங்களா. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா, ஒரு அமைப்பு ஓகேங்களா. இவங்களோட வேலை என்ன ஓகேங்களா, இவங்க யார் அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஹூ ஆர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கமிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் பார்த்திங்கன்னா வந்து டிஎன்பிசி இஸ் அன் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி. யாருக்கு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் பாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட சேர்மேன் அண்ட் மெம்பர் ஆஃப் த சர்வீஸ் கமிஷன். ஸோ அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்னர் ஓகேங்களா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், நம்மளோட ஸ்டேட்டோட கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட சேர்மன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த கமிஷனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, எவலுவேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து இன்சார்ஜஸ் எல்லாமே வந்து கமிஷன்ஸ் தான் வந்து பார்த்துக்கும். இருக்கிறவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் பாடின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஎன்பிசி. ஸோ டிஎன்பிசியோட வேலை தான் என்ன, அவங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து எக்ஸாம் கண்டக்ஷன் பண்ணுறது தான் ஓகேங்களா. கண்டக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வந்து அந்த போஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பர்டிகுலர் அந்த ஸ்டேட்டுக்கு சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை சப்பார்டினேட் சர்வீஸாக இருக்கட்டும் அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணுற வேலை வந்து நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சிவில் சர்வீசஸ், ஸோ ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் டு பி ஃபாலோட் த மார்க்கெட்டிங் அப்பாயின்மெண்ட் தான் சிவில் சர்வீஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் என்ன பண்ணணும், எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த எலிஜிபிலிட்டிக்கு வந்து தகுந்த மாதிரி சூட்டபுளான போஸ்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வேலை வந்து நம்மளோட டிஎன்பிசியோட ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை பற்றினா அது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ப்ளாயி சர்வீசிங் இந்த ஸ்டேட்ஸ் இன் நான் ஜுடிஷியல் கெப்பாசிட்டி இன்க்ளூடிங் மெமரபிள் பெட்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த சச் மேட்டர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் ஆர் த வேகன்சிஸ் விச் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆர் செலெக்ஷன்ஸ் ஆர் டன் பை த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா. என்ன வேகன்சிஸ் என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குரூப் 1 எக்ஸாம் சர்வீசஸில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ குரூப் 1 எக்ஸாம்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குரூப் 1 சொல்ல நேம் ஆஃப் த போஸ்டர்ஸ் பாருங்கள், 8 போஸ்டர்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர் ஓகேங்களா, டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டெப்யூட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேட்டர் அப்புறம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போஸ்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு த கலெக்டர் ஓகேங்களா, டெவலப்மெண்ட் டு த கலெக்டர். நெக்ஸ்ட் 5th போஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஓகேங்களா. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து டைரக்ட் போஸ்ட்டில் வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் இன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ். 7th போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்
ஃபைனலாக வந்து டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரேட்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குரூப் 1 சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். ஓகேங்களா, 8 போஸ்டர்ஸ் வந்து இருக்குது குரூப் 1 சர்வீசஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1A சர்வீசஸ். ஸோ அதிலே வந்து குரூப் 1A சர்வீசஸ் குரூப் 1Aன்னு வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் நேம் பார்த்துக்கோங்க அண்டு போஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து குரூப் 1B சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் HR அண்ட் CE. ஓகேங்களா, ஸோ வந்து 2 இதை நீங்கள் பார்த்துக்கணும், 3 1 2 3. ஓகேங்களா, ஸோ நேம் ஆஃப் த போஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1C சர்வீசஸ். ஸோ குரூப் 1லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மொத்தம் குரூப் 1 பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதில் வந்து மெயின் வந்து குரூப் 1, ரிமைனிங் வந்து ABC என்ற சர்வீசஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குரூப் 1C சர்வீஸ் நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து 4 முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு போயிடுவோம். ஸோ குரூப் 2 எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ குரூப் 2ல் இன்டர்வியூ போஸ்டர்ஸ் அது என்ன சொல்கிறாங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த நேம்ஸ் தான் மென்ஷன் பண்ணி வரும். அதனால் இந்த நேம்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட். ஸோ என்னென்னலாம் போஸ்ட்டில் வந்து இருக்குது: டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதில் வந்து நான் டிஃப்ரெண்டேபிள் அண்ட் டிஃப்ரெண்டேபிள் இருக்குது, சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ், அதுக்கான லாஸ் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பர்டிகுலர் ஃபார் த லா டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ப்ரோக்ராமர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீசஸ் இருக்குது. அண்ட் 11வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராவிஷன் ஆஃபீஸர் சோஷியல் டிஃபென்ஸ் அண்ட் ப்ராவிஷன் ஆஃபீஸர் ப்ரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் ஆஃபீஸர், இண்டஸ்ட்ரியல் கமிஷனர்ஸ் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். அண்ட் 16வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன் வெல்ஃபேர் ஆஃபீஸர் சோஷியல் டிஃபென்சஸ். அண்ட் 17வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்ஸ். அண்ட் 18வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் ரெஜிஸ்டர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 19வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசப்ஷனிஸ்ட் தமிழகம் கெஸ்ட் ஹவுசஸ் அண்ட் உதகமண்டலம். 20வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர்ஸ் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் 21வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபியூனல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அண்ட் ஃபைனலாக 22nd பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜில் ஸோ ஆடிட்டிங் இன்ஸ்பெக்டர் இந்த அடியூட் விங் இந்து ரிலீஜியஸ் அண்டு charitable endowments of the administration departments. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 33 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, 23வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட், சூப்பர்வைசர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஜெயிலர்ஸ், அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கிரேட் 2ல டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் DVAC அண்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர்ஸ், special branch assistant in intelligence wing of departments, a senior inspector of cooperative societies in milk production and dairy developments, assistant inspector of labor and audit assistant in accountants branch in highway departments. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 33 போஸ்டர்ஸ் வந்து இன்டர்வியூ போஸ்டர்ஸ் வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷனில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2. ஓகேங்களா, இது வந்து குரூப் 2. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் குரூப் 2A பற்றின வந்து சர்வீசஸ், இது எல்லாமே வந்து நான் இன்டர்வியூ போஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாம், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி போஸ்ட் கேட்டகரிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டும். குரூப் 2A சர்வீஸில் உள்ள நான் இன்டர்வியூ போஸ்டர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 18 போஸ்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்டன்ட் இன் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரிஸ், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து எக்ஸாம்ஸ் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க்கில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வைசஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு பர்வீஸ் கமிஷன் இந்த வந்து நம்ம ப்ரீவியஸாக இருக்கிறதுலேயே இங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்துருக்கு. அப்புறம் வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீசஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட்ஸ் இன் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்ஸ், அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், அதுவும் மட்டும் இல்லாமல் லோவர் டிவிஷன் கிளர்க் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேஷன் அசம்பிளி. 15th போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங் ஜூனியர் அசிஸ்டன்ட். 16வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிசப்ஷனிஸ்ட் ஸ்மால் சேவிங் டிபார்ட்மெண்ட். அண்ட் 17வது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் லா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 18 வகையான போஸ்டர்ஸ் வந்து நம்ம குரூப் 2A சர்வீசஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குரூப் கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் 3 குரூப் 3 சர்வீசஸ். ஸோ குரூப் 3 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸருக்கான எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் 3. ஓகேங்களா, அதில் வந்து குரூப் 3A
ஓகே. ஸோ குரூப் 3ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மொத்தம் 4 போஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 4 டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. குரூப் 3A சர்வீசஸ் நீங்கள் கிளியர் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 4 சர்வீசஸ். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ குரூப் 4 சர்வீசஸ் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் குரூப் 4 சர்வீசஸ் நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்ரட்டரி அண்ட் நான் செக்ரட்டரியாக போகலாம், பில் கலெக்டர், டைப்பிஸ்ட், ஓகேங்களா, ஸ்டெனோஸ்டாபிஸ்ட் கிரேட் 3 அண்ட் ஃபீல்டு சர்வேயர், கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து டிராஃப்ட்மேன். ஸோ இந்த மாதிரி வந்து 6 வகையான போஸ்டர்ஸ் வந்து குரூப் 4 சர்வீசஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் குரூப் 5Aல பாருங்கள். இதில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது, என்னென்னா அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரி. ஓகேங்களா. அதில் வந்து ரெக்கமெண்ட் பை தி ட்ரான்ஸ்ஃபர் அதர் தென் தி லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் குரூப் 6 சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் 7Aல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 கிரேட் 1. நெக்ஸ்ட்டு அதிலே வந்து 7B சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 8 சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் குரூப் 4. ஓகேங்களா. இந்த மாதிரி மொத்தம் நம்மளுக்கு 4 குரூப் 8 குரூப் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பர்டிகுலர் எக்ஸாம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த குரூப் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கே போய் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது எல்லாமே நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட PDF வந்து நான் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணி வரேன். 2 டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இங்கே ரெக்யூர்மெண்ட் பண்ணுற எல்லா டெக்னிக்கல் போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவியூ ஆஃப் த கமிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது வந்து எப்படி அப்ளை பண்ணுற ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் டு த லோவர் லெவல் போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி பை த ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலிமா தான் வந்துடும். அது நம்ம OMR மெத்தடில் தான். ஓகேங்களா. ஸோ OMR மெத்தட் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்க போது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அந்த ஓவரால் ரேங்க்ஸ், மார்க் ஷீட்ஸ் எல்லாம் கேட்டகரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் லெவல் போஸ்டர்ஸ்னால் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ஓரல் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஓரல் டெஸ்ட் வந்து நடத்தப்படும். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதை வந்து ரேஷியோ வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 100னா இப்போ வந்து 1:2. அப்போ வந்து 200 பேருக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதில் வந்து 100 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆர் 1:3 300 பேர் கூப்பிட்டு 100 பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி. 1:2 ஆர் 1:3 தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வெரிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா. ப்ராப்பர் ரேங்கிங் வைஸில் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. அதே வந்து ஹையர் போஸ்ட் இருக்கிறதுல ஹையர் போஸ்ட் குரூப் 1, குரூப் 1C அண்ட் குரூப் 2 சர்வீசஸ்லாம் ஹையர் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ். அந்த எக்ஸாமினேஷன் பொறுத்து, அந்த போஸ்ட்டுக்கு பொறுத்து என்ன ஆகும், அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் பேட்டர்ன்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெரிட் பேஜஸில் அதில் வந்து நடக்க போது அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி இந்த செலெக்ஷன் டு த போஸ்ட் மேட் பை த கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரல் டெஸ்ட் இந்த மாதிரி டெக்ஸ்ட் கண்டக்ஷன் பண்ணி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஆர் குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம் போஸ்ட்ஸ் வந்து ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தான் அந்த வேகன்சிஸ் போஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. இதில் வந்து எந்த மறைமுகமும் கிடையாது. ஸோ மேனர்ஸ் டு த கம்ப்யூட்டர் அண்ட் ஆன் ஸ்க்ரீன் செலெக்ஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த செக்யூரிட்டி மெஷர்ஸ் டேக்கன் இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பை த கமிஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்ஸ் பண்டல்ஸ்லாம் வந்து சீல்டு கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு முன்னாடி தான் வந்து அந்த கொஷின் புக்லெட்டை வந்து உங்களுக்கு வந்து அதை கட் பண்ணி பிரிப்பாங்க. ஸோ அந்த புக்லெட்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து தான் வந்து உங்களுக்கு பிரிப்பாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ஓப்பன் வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 9th பார்த்தீங்கன்னா இஸ் தேர் எனி இன்வாலிடேஷன் மேட் பை த கமிஷன்ஸ் அட் த எவல்யூஷன் ஸ்டேஜஸ். ஸோ இன்னும் வயலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் த கேண்டிடேட்ஸ், ஆல் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இனிமேல் வர வீடியோஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரைட்ஸ் இன் என்ஷூரிங் கரெக்ட் பர்ஃபெக்ட் ஸ்கேனிங் வித் ரிகார்டட் டு த கண்டக்ட் த எக்ஸாமினேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த OMRல பார்த்தீங்கன்னா வந்து OMR ஷீட்ஸில் வந்து என்ன பண்ணுறது, ஸ்கேனிங் ப்ராசஸ் தான் வந்து பண்ணி தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க, எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா. சீல்டு பண்டல்ஸில் அந்த பிளேசிங் இந்த ஸ்கேனர்ஸில் வச்சு ஓகேங்களா. வீடியோ கேமராஸில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த கான்ஃபிடென்ஷியல் ரூமில் தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணப்படும். அதனால் வந்து அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் எதுவும் வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து how can we know our performance after the conduction of examination. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட மார்க்கு 1080 கீவ்லாம் என்ன ஆகணும், அந்த வீக் டைம்ஸில் வந்து எலிஜிபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க நம்ம அஃபிஷியல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸில். அது மாதிரி நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து how do we know that தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் arrive at the right key after the objections are raised by us on the 1080 key. in case of பார்த்தீங்கன்னா அந்த 1080 key ஆன்சர் கீழே ஏதாவது வந்து கொஞ்சம்
ஓகேங்களா. உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அந்த கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவிடன்ஸ் கொடுத்து அதை வந்து கொஷின் நீங்கள் வந்து ரெட்ரீவ் பண்ணுறீங்க, அந்த மார்க் வந்து ரெட்ரீவ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 1 வீக் வந்து டைமிங் தருவாங்க. அதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கீ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓகேங்களா இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளை பண்ணிங்க ஆல்ரெடி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து வீடியோ நீங்கள் பார்க்காத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா எப்படி நம்ம டென்டிட்டிக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 13 பார்த்தீங்கன்னா அவுட் ட்ரான்ஸ்பரன்சி அந்த இன்டர்வியூ ப்ராசஸஸ் கண்டக்டட் பை த கமிஷன்ஸ். ஸோ வந்து இப்போ கமிஷன் வந்து இன்டர்வியூ வந்து ப்ராசஸ் வந்து நடத்தப்படுது. ஸோ அது வந்து அதோட டிரான்ஸ்பரன்சி என்ன, டிரான்ஸ்பரண்ட்லி என்ன அப்படின்னு வந்து கேட்டு எப்படி வந்து நடத்தப்படுதுன்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் இன்டர்வியூ வந்து பண்ண போகிறாங்க. அந்த பர்டிகுலர் போர்டில் தான் வர போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ வந்து நடத்தப்படும். அது வந்து என்னன்னா வீடியோகிராஃபிக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணப்படும். ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் வந்து பர்டிகுலராக வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை நடத்துவாங்க. அதில் இன்கேஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் எரர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டியூரிங் ஓரல் டெஸ்ட் கண்டக்டட் பை த கமிஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் சீல்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த வீடியோகிராஃபர் வந்து என்ன பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஹூ ப்ரிப்பேர்டு ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன். நம்மளுக்கு என்ன வந்து ரைட்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து காப்பி வந்து என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட்ஸ் அலௌடு டு பெர்சியூ சீசர் ஆர் ஆன்சர் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் பேப்பர்ஸ் வாங்கிக்கலாம். அந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸு உங்களோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பர்மிட்டட் டு காப்பி த மார்க்ஸ் அவார்டட் டு தேம் ஈச் கொஷின்ஸ் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எவல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் எவல்யூஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கீ வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ஓகே கொடுக்குறாங்க. அதுக்கான ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் நீங்கள் 10 கீ சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து எவ்வளோ வந்து செகண்ட் எவல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரீபப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து மாற போகிறது கிடையாது. உங்களோட உரிமைகள் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திஸ் வில் ஹெல்ப் த கேண்டிடேட்ஸ் டு கன்ஃபார்ம் த ஜென்யூனியன்ஸ் அண்ட் கரெக்ட்னஸ் ஆஃப் தி எவல்யூஷன் இஸ் ஆர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த சேலஞ்சிங்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒரு அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தேவைப்படுது அப்ளிகேஷன் பற்றி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் எப்பயுமே வந்து நோட் பண்ண வேண்டியது ஒர்க்கிங் டேஸு காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5:45 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். அது வந்து ஓவரால் டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு கேன் வி ஹாவ் பீன் அட்மிட்டட் டு த எக்ஸாமினேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாமுக்கு வந்து நான் எலிஜிபிளாக நான் வந்து எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுவோம்னா எஸ்எம்எஸ் மூலிமா வந்து உங்களுக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ண முடியும். ஆல் டிக்கெட்டும் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து மெயில் ஐடி ஓகேங்களா அண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் நீங்கள் நம்ம லிங்க் பண்ணியிருக்கிற உங்களோட பர்டிகுலர் ஓகேங்களா உங்களோட லாகின் ஐடி அந்த லாகின் பாஸ்வேர்டுக்குள்ள உங்களோட அக்கௌண்ட்டில் பற்றி நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணப்படும். ஓகேங்களா. எல்லாமே வந்து நம்மளுக்கு மெசேஜஸ் மூலிமா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹவ் வி நோ தட் வென் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த போஸ்ட் வி இன்டெண்டட் டு அப்ளை வில் பி நோட்டிஃபைட் பை த கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் விடுறீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு தெரிய வைப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஷின் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2021 வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2022 ஆனுவல் பிளானர் வந்தால் தான் இப்போ இந்த இயரில் வந்து கொரோனா பீரியடில் வந்து எக்ஸாம்ஸில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸு என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, என்ன டேட்டில் வரப்போகுது, எந்த டைமிங்கில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் வர வாய்ப்புகள் இருக்குது, அது எல்லாமே வந்து ஆனுவல் பிளானரில் தான் வந்து தெரியப்படும். ஓகேங்களா. அதனால ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷனில் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது என்ன இயரில் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லப்படும் அப்படின்றது இந்த கேள்விக்கு வந்து பதில். நெக்ஸ்ட் ஹவு டு ஐ நோ தட் ஐ குவாலிஃபை ஃபார் அப்ளைங் டு ஏ பர்டிகுலர் போஸ்ட் பை ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன சின்ன கேள்விகள் எல்லாமே வந்து முக்கியமான கேள்விகள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நான் எலிஜிபிலிட்டியா, என்னோடய எஜுகேஷனல் வந்து குவாலிஃபிகேஷன் போதுமா, எனக்கு வயது வரம்புகள் இருக்கா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து கேட்குறான கேள்விகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணும்போதே அதில் வந்து கண்டென்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது இருந்தாகணும், இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அடுத்தது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் பை த கமிஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் வாட் ஸ்டேஜ். இப்போ வந்து நீங்கள் கமிஷனில் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஓகேங்களா நீங்கள் செலக்ட் ஆகி நீங்கள் போஸ்ட்டில் இருந்தால் கூட கமிஷன் வந்து உங்களோட
அந்த டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருந்து, நீங்கள் வெரிஃபிகேஷன் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருந்து, ஸோ இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி எந்த ஸ்டேஜஸில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம், பொய்யான இதை வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜெக்டட் டஸ் நாட் சாட்டிஃபை த ப்ரிஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன். அந்த வந்து வேலைக்கான படிப்பு இது வந்து இல்லைன்னா அதை என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். அந்த வந்து ஜாப் வந்து கேன்சல் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொய்யானதாக இருந்தால், ஸோ நான் டாக்குமெண்ட் சப்போர்ட்டட் த கிளைம்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேட் பண்ணும்போது கொடுத்துட்டு ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வேறு ஓகேங்களா டைரக்ட் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அது மூலிமா உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. அண்டு ஃபைனலாக வந்து கொஷின்ஸ், இந்த கொஷின் பாருங்கள். Is there any role of the TNPC after the selection or appointment of the candidate? ஸோ கேண்டிடேட் வந்து நீங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர்ஸ் உங்களுக்கு கையில் வந்துச்சு, நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க ஜாபுக்கு. இதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கு ஏதாவது ரோல் இருக்கா, ஓகேங்களா, அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு அதுக்கு ரோல் இருக்கா? எஸ். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் த அப்பாயின்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரிஸ்கிரைப் ஃபார் த ஈச் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் பிடபிள்யூடி ஒர்க் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், இப்போ சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னா சிவிலுக்கு தனியாக எக்ஸாம் வைப்பாங்க, மெக்கானிக்கல் ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மேண்டேட்டரியாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த கமிஷன்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஆல் இயர்லி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம பாஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும். இந்த ஆல் இயர்லி டெஸ்ட் தட் ரெக்வயர்ஸ் டெஸ்ட் டு பாஸ்டு பை ஓகேங்களா ப்ரொஃபஸர் டிசி அண்ட் டிஎஸ்பி ஆர் ஆல்சோ ஹெல்டு பை த கமிஷன் ட்வைஸ் எ இயருக்கு 2 வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் who do not have qualification in Tamil languages is also held by the commission. ஸோ இதில் இந்த கமிஷன்ஸ் தான் வந்து பொறுப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் எ இயர், இது வந்து 2 வருஷத்துக்கு 2 எக்ஸாம்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணப்படும், இது வந்து ட்வைஸ் எ இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டிஎன்பிசியோட ரோல் வந்து எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் கமெண்ட் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்ப்போம்.